ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். நான் சென்னையில் வசிக்கும் அம்மாவின் பக்தை. ஒரு நாள் என் கனவில் அம்மா அவர்கள் வந்து இரட்டை நாகம் வேள்வி பூஜையில் கலந்து கொள்ளுமாறு கூறினார்கள். உடனே நான் அம்மாவிடம் இன்னும் 2 நாட்கள் தானே உள்ளது, இப்பொழுது வந்து கூறுகிறீர்களே என்று கேட்டேன். உடனே அம்மா, ஏற்கனவே உன்னிடம் ஒருவரை அனுப்பி முன்பே கூறினேன், ஆனால் நீ அதனை செய்யாததால் தான் இப்பொழுது வந்து சொல்கிறேன் என்று கூறி மறைந்து விட்டார்கள். அப்பொழுதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. சுமார் 2 மாதங்களுக்கு முன் ஒரு திருமண விழாவில் அம்மாவின் பக்தர் ஒருவர் வந்து என்னிடமும் என் கணவரிடமும் அம்மாவின் வேள்வி பூஜையில் இரட்டை நாகம் கலந்து கொள்ளுமாறு கூறினார். அதில் நாங்கள் மறந்துவிட்டதால் அம்மாவே என் கனவில் வந்து என்னிடம் கூறியதைக் கேட்டு நாங்கள் அதிசயப்பட்டோம். அதுபோலவே என் கணவர் ஒவ்வொரு மாதமும் அன்னையின் ஆலயத்தில் அன்னதானத்திற்கு என்று ஒரு தொகையை செலுத்தி வந்தார். இதனை அவர் பல வருடங்களாக இடைவிடாது செலுத்தி வந்தார். அவர் கடந்த 2 மாதங்கள் அன்னையின் ஆலயத்திற்கு வேறு நிகழ்ச்சிகளுக்காக காணிக்கை செலவு செய்ததால் அன்னதானத்திற்கு உரிய வழக்கமான காணிக்கை செலுத்தவில்லை. நான் குடும்பத்துடன் அம்மாவிற்கு பாரத பூஜை செய்யும்போது அம்மா என் கணவரை பார்த்து 500 பேருக்கு அன்னதானம் செய்யுமாறு கூறியதை கேட்டு நாங்கள் வியப்படைந்தோம். அது மட்டுமில்லாமல் வெளியில் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை நாங்கள் கஷ்டப்பட்ட போது அம்மாவை வேண்டிக் கொண்டேன். அந்த பெரிய பிரச்சனை ஒன்றுமில்லாமல் முடிந்து போனது. இதனை சக்தி ஒலிக்கு எழுதுவதாக வேண்டியிருந்தோம். இப்பொழுது அதனை எழுதி முடித்து விட்டோம். செய்யும் சில தர்மங்களை விட்டுவிடாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றும் உணர்ந்து கொண்டோம். ஓம் சக்தி.